ஹலோ கைஸ், டெய்லி லைஃப் ஸ்டைல வீடியோ எடுத்து போறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி, இன்னைக்கான விளாக்குள்ள போயிடலாமா? காலையிலே எழுந்து பல்ல தேய்ச்சிட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமத்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இவ்வளவு வேகமா எங்கடா போறீன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்பெஷலான பர்சனை மீட் பண்ண தான் போறோம். அது யாருன்னு தெரியும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறதுனால சந்தோஷமும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ஒரு வழியா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்ணியாச்சு. அந்த முக்கியமான ஆளு யாருன்னு கேட்டீங்கன்னா என் ஒய்ஃப் என் குழந்தையும் தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுனால எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க. இந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ரெண்டு பேராலுமே மறக்க முடியாதுங்க. இப்ப வரைக்குமே எங்க லைஃப்ல ரெண்டு பேர் தான் இருந்தோம். இதுக்கப்புறம் எங்க குழந்தைக்காண்டியே சந்தோஷமான லைஃப் வாழலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். இது வரைக்குமே எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கலாம், ஆனா ஒரு இடத்துல கூட லவ்ன்றதே ஒண்ணு குறையவே இல்லைங்க. இப்ப எதுக்கு நான் இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்றேன்னா, உங்களை நம்பி ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா உங்களை லைஃப் லாங் கைவிடாம இருக்கணும். இப்ப வரைக்குமே ஒய்ஃப் எங்கேயும் நான் விட்டு கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னா, எங்களுக்கு குழந்தை பிறந்து இதோட 45 நாள் ஆயிட்டுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி தடுப்பூசி போட வர சொல்லியிருந்தாங்க. ஊசி போட்டுட்டு வெளில வந்தாங்க. அழுகுறானு கிட்ட போய் பார்த்தா நல்லா தூங்குறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, நான் வீட்டுல போய் கூப்பிட்டதுல இருந்து இப்போ வரையுமே அவன் தூங்கிட்டு தாங்க இருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம ஒய்ஃபையும் குழந்தையும் வீட்டுல விட்டுட்டு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டு நம்ம ஷாப்புக்கு தாங்க போயிருந்தோம். அங்க போயிட்டு ஒர்க்கையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இதோட இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பை கைஸ்.